வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 சிதைந்த கனவு அத்தியாயம் 23 சீன யாத்ரீகர்கள். வாதாபி நகரத்தின் வீதிகளில் தன்னை நடனமாட சொன்னதனால் ஏற்பட்ட அவமான உணர்ச்சியின் வேகம் நாளாக ஆக சிவகாமியின் உள்ளத்தில் குறைந்து மங்கி வந்தது. தமிழகத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு குடியும் குடித்தனுமாய் வாழத் தொடங்கினார்கள். அவர்களில் சிலர் சில சமயம் சிவகாமியை பார்க்க வருவதுண்டு. அப்படி வருகிறவர்களுடைய மனதிலே கோபமோ வன்மமோ ஒன்றுமில்லை என்பதை சிவகாமி கண்டாள். இதையெல்லாம் எண்ணி பார்த்தபோது தான் ஆத்திரப்பட்டு சபதம் செய்ததின் அறியாமையையும் மாமல்லருடன் போகாமல் அவரை திருப்பி அடித்ததின் மௌடிகமும் அவளுக்கு மேலும் மேலும் நன்கு புலனாயின. ஆயினும் பெண்களின் இயல்புக்கு ஒத்தபடி தான் செய்த தவறுக்கும் மாமல்லர் மீதே சிவகாமி பழியை போட்டாள். என்ன இருந்தாலும் தான் அறியா பெண்தானே, ஏதோ அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சபதம் செய்தேன். ஆண் பிள்ளையும் அறிவாளியுமான அவரல்லவா என்னை பலவந்தப்படுத்தி பிடிவாதமாக அழைத்து போயிருக்க வேண்டும். சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரே, அந்தபடி ஏன் அவர் செய்திருக்க கூடாது என்று அடிக்கடி எண்ணமிட்டாள். வருஷங்கள் செல்ல செல்ல மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்து போவார் என்ற நம்பிக்கை சிவகாமிக்கு குறைந்து கொண்டே வந்தது. அது எவ்வளவு பிரம்ம பிரயத்தனமான காரியம், எவ்வளவு அசாத்தியமான விஷயம் என்பதையும் உணரலானாள். நான் செய்த சபதம் பிசகானது. அறியாமையினால் அத்தகைய அசாத்தியமான காரியத்தை சொல்லிவிட்டேன். அதை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். என்னை எப்படியாவது திரும்ப அழைத்து கொண்டு போனால் போதும் என்று மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா என்பதாக சில சமயம் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த யோசனையை காரியத்தில் அவள் நிறைவேற்றாதபடி நாகநந்தியின் ஏளன வார்த்தைகள் செய்து வந்தன. சிவகாமி கத்தியை வீசி எறிந்து நாகநந்தியை முதுகில் காயப்படுத்திய போது அந்த நயவஞ்சக வேஷதாரி, அடடா, என்ன காரியம் செய்தாய், உன்னை அவர்களோடு கூட்டி அனுப்பவல்லவா எண்ணினேன் என்று சொல்லியது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அதனால் சிவகாமிக்கு நாகநந்தியின் மீது இருந்த கோபமெல்லாம் மாறி தன் செயலை பற்றி பச்சாதாபமும் பிக்ஷுவின் மீது ஓரளவு அனுதாபமும் உண்டாயின. நாகநந்தி தம்முடைய பாசாங்கு உத்தேசித்த பலனை அளித்துவிட்டது குறித்து மனதிற்குள் மகிழ்ந்தார். சிவகாமிக்கு தம்மிடம் ஏற்பட்ட அனுதாபத்தை பூரணமாய் பயன்படுத்தி கொண்டார். சில நாளைக்கெல்லாம் சிவகாமியை தாமே அழைத்து கொண்டு போய் காஞ்சியில் விட்டுவிடுவதாக நாகநந்தி சொன்னார். சிவகாமி அதை மறுதளித்ததுடன் தான் செய்த சபதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினாள். அதை கேட்ட நாகநந்தி ஏளன புன்னகை புரிந்து, இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத சபதத்தை யாராவது செய்வார்களா என்று கேட்டார். நிறைவேறுகிறா இல்லையா என்று பார்த்து கொண்டிருங்கள் என்று சிவகாமி வீரப்பாய் பேசினாள். அறிமுகமானவர் யாருமே இல்லாத அந்த தூர தேசத்து நகரில் தானாக ஏற்படுத்தி கொண்ட சிறையில் இருந்த சிவகாமிக்கு நாகநந்திகளோடு அவ்வப்போது சம்பாஷிப்பது பெரிதும் ஆறுதல் தருவதாய் இருந்தது. தேசமெல்லாம் பிரயாணம் செய்தவரும் பல கலைகள் அறிந்தவருமான பிக்ஷுவுடன் பேசுவது உற்சாகமான பொழுதுபோக்காகவும் இருந்து வந்தது. காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம், அஜந்தாவுக்கு அழைத்து போகிறேன், வா. எந்த வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய தந்தை துடிதுடித்தாரோ அதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நாகநந்தி சில சமயம் ஆசை காட்டினார். அதற்கு சிவகாமி, என் சபதம் நிறைவேறாமல் இந்த நகரை விட்டு நான் கிளம்பேன் என்று மறுமொழி சொல்லி வந்தாள். 3 வருஷத்துக்கு முன்னால் பல்லவ சைனியம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்று வதந்தி உலாவிய போது எக்களிப்படைந்தாள். அது பொய்யாக போனதோடு நாகநந்தி அதை குறித்து மீண்டும் அவளை ஏளனம் செய்தது அவள் மனதை பெரிதும் புண்படுத்தியது. ஆயினும் தன் மனநிலையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், பொறுத்திருங்கள் அடிகளே, பொறுத்திருங்கள், இந்த வருஷம் இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி மாமல்லரின் கௌரவத்தை நிலைநாட்ட முயன்றாள். அவ்விதம் கர்வமாய் பேசி இப்போது வருஷம் 3 ஆகிவிட்டது. சிவகாமி வாதாபிக்கு வந்து 9 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. இனியும் நம்பிக்கை வைப்பதில் ஏதேனும் பயன் உண்டா? நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் இந்த துயர வாழ்க்கையை சுமந்திருப்பது? போதும் போதும், 9 வருஷம் காத்திருந்தது போதும். வீட்டு முற்றத்தில் பவளமலை மரத்தின் பக்கத்திலே இருந்த கிணறு தன் வாயை அகலமாக விரித்து, வா வா, என்னிடம் அடைக்கலம் புகுவதற்கு வா என்று சிவகாமியை அழைத்து கொண்டிருந்தது. இத்தகைய நிலைமையில்தான் ஒரு நாள் நாகநந்தியடிகள் சீன யாத்ரீகர் ஒருவரை அழைத்து கொண்டு சிவகாமியை பார்க்க வந்தார். ஹியூன்சங் என்னும் அந்த சீனர் உலகில் பல தேசங்களையும் பல ராஜ்யங்களையும் பார்த்துவிட்டு வந்தவர். பல கலைகளை கற்று பாண்டித்யம் பெற்றவர். அந்த காலத்தில் பரதகண்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய 3 சாம்ராஜ்யங்களில் ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துவிட்டு அடுத்தபடி வாதாபிக்கு அவர் வந்திருந்தார். சலுக்க சாம்ராஜ்யத்தில் அஜந்தா முதலிய இடங்களையும் வேங்கி நாட்டில் நாகார்ஜுன பர்வதத்தையும் பார்த்துவிட்டு அவர் பல்லவ ராஜ்யத்துக்கு போக எண்ணியிருந்தார். இதை அறிந்த நாகநந்தி, இங்கே பல்லவ நாட்டின் புகழ்பெற்ற மகா சிற்பியின் மகள் இருக்கிறாள், பரதநாட்டிய கலையில் கரை கண்டவள், அவளை பார்த்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அழைத்து வந்தார். சீன யாத்ரிகன் சம்பாஷணை சிவகாமிக்கு பழைய கனவு லோகத்தை நினைவூட்டி மெய் மறக்கும்படி செய்தது. ஹியூன்சங் தம்முடைய யாத்திரையில் தாம் கண்டு வந்த தேசங்களையும் ஆங்காங்குள்ள இயற்கை அழகுகள், கலை அதிசயங்களை பற்றியும் விவரித்தார். இடையிடையே தமிழகத்து சிற்பக்கலையை பற்றி சிவகாமியை கேட்டு தெரிந்து கொண்டார். சிவகாமியின் நாட்டிய தோற்றங்களை அவருடைய தந்தை ஆயனர் அழியாத சிலை வடிவங்களாக செய்திருக்கிறார் என்று நாகநந்தி சொன்னபோது ஹியூன்சங்கின் அதிசயம் அளவு கடந்து பொங்கிற்று. அந்த நடன தோற்றங்களில் சிலவற்றை தாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பி சிவகாமியை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். 9 வருஷத்துக்கு பிறகு சிவகாமி உண்மையிலேயே அவள் கற்றறிந்த கலையில் மீண்டும் உற்சாகம் உண்டாயிற்று. சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் சீன கலைஞருக்கு அவள் ஆடி காட்டினாள். ஹியூன்சங் அவற்றை கண்டு அதிசயித்து மகிழ்ந்தார். நாகநந்தியோ மெய்மறந்து பரவசமடைந்தார்.
ஹியூன் சங் சிவகாமியை பற்றி மேலும் விசாரித்த போது சிவகாமி சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட வரலாற்றையும் அவள் செய்த சபதத்தையும் பற்றி நாகநந்தி கூறினார். சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று இந்த பெண்ணை திரும்பிக் கொண்டு விட்டு விடுவதாக எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன். இவள் கேட்கவில்லை. இப்பேற்பட்ட அற்புத கலை இந்த வீட்டுக்குள் கிடந்து வீணாவதை நினைத்தால் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாயிருக்கிறது. இவளுக்கு விடுதலை தருவதாக இந்த வாதாபி நகரத்தை தாமே கொளுத்தி அழித்து விடலாமா என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது என்றார் நாகநந்தி. ஹியூன் சங் தம் செவிகளை பொத்திக்கொண்டு, புத்த பகவான் அப்படியொன்றும் நேராமல் தடுத்து அருளட்டும் என்றார். பிறகு அந்த பெரியார் ஜீவகாருண்யத்தின் சிறப்பையும் யுத்தங்களினால் நேரும் கேட்டையும் எடுத்து கூறி தர்மோபதேசம் செய்தார். புத்த பகவான் ஆட்டை காப்பதற்காக யாகத்தை நிறுத்திய வரலாறை விவரித்தார். அசோகன் தர்மராஜ்யத்தை பற்றி எடுத்துரைத்தார். தற்சமயம் ஹர்ஷ சக்கரவர்த்தி அதே விதமாக தர்மராஜ்யம் நடத்துவதையும் பிராணிஹிம்சையை கூட தமது ராஜ்யத்தில் அவர் தடுத்து விட்டிருப்பதையும் குறிப்பிட்டார். சிவகாமி இடையிடையே குறுக்கிட்டு, ஆனால் சுவாமிகளே, இந்த வாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்தில் செய்த அக்கிரமங்களை பற்றி தங்களுக்கு தெரியாது. அதனாலே தான் இப்படியெல்லாம் தர்மோபதேசம் செய்கிறீர்கள் என்று கூறிய போது அந்த சீன பிக்ஷு கூறியதாவது, தாயே, யுத்தம் என்று வரும்போது மனிதர்கள் மிருகங்களாகி விடுவதை நான் அறியாதவன் அல்ல. நீ பார்த்திருக்கக்கூடியவர்களை விட பன்மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் பழிக்கு பழி வாங்கி கொண்டே போனால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. சலுக்க சக்கரவர்த்தி படையெடுப்பதற்கு பழி வாங்குவதற்காக இப்போது காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுக்கிறார். மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சலுக்க வம்சத்தினர் படையெடுப்பார்கள். இப்படி வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்துமாக உலகில் தீமை வளர்ந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் மறந்து மன்னித்துதான் தீர வேண்டும். அப்போதுதான் உலகம் க்ஷேமம் அடையும். தாயே, எது எப்படியானாலும் உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேற வேண்டும் என்று மட்டும் நீ ஆசைப்படாதே. அதனால் யாருக்கும் நன்மை உண்டாகாது. ஆஹா, இந்த பெரிய நகரத்தில் எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கின்றன, எத்தனை லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை ஸ்திரீகளும் எத்தனை பேர். இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எத்தனை கஷ்டமடைய நேரிடும். யோசித்துப்பார். இதையெல்லாம் கேட்ட சிவகாமியின் உள்ளம் பெருங்குழப்பம் அடைந்தது. அந்த சமயம் பார்த்து நாகநந்தியடிகள், சிவகாமி, இந்த பெரியவர் சொன்னதை கேட்டாயல்லவா? நடந்து போனதையே நினைத்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? பழிவாங்கும் எண்ணத்தினால்தான் பிரயோஜனம் என்ன? 9 வருஷம் நீ விரதம் காத்தது போதாதா? இன்னும் 2 நாளில் இந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போகிறார்கள். அவர்களுடன் நானும் போகிறேன். அங்கே பெரிய கலை திருவிழா நடக்கப் போகிறது. நீயும் எங்களுடன் வா, போகலாம். உலகத்திலே எங்கும் காண முடியாத அதிசயங்களையெல்லாம் அங்கே காண்பாய் என்றார். ஒரு கணம் சிவகாமியின் கலை உள்ளம் சலனமடைந்து விட்டது. ஆகட்டும் சுவாமி, வருகிறேன் என்று சொல்ல அவள் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் அவளுடைய உதடுகள் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுதளித்து விட்டன. அவளுடைய உள்ளத்தின் அந்தரங்கத்திலே ஒரு மெல்லிய குரல், சிவகாமி, இது என்ன துரோகம் நீ எண்ணுகிறாய்? மாமல்லர் அழைத்த போது அவருடன் போக மறுத்துவிட்டு இப்போது இந்த புத்த பிக்ஷுக்களுடனே புறப்படுவாயா? நீ அஜந்தா போயிருக்கும் சமயம் ஒருவேளை மாமல்லர் இங்கே வந்து பார்த்து உன்னை காணாவிட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் என்று கூறியது. சிவகாமி சலனமுற்ற தன் மனதை திடப்படுத்தி கொண்டு, பிக்ஷுக்களே, இந்த அனாதை பெண் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டதன் பொருட்டு மிக்க வந்தனம். ஆனால் அஜந்தா மலையின் அதிசயங்களை பார்க்க அடியால் கொடுத்து வைத்தவள் அல்ல. இந்த சீன தேசத்து பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். என் சபதம் நிறைவேற வேண்டும் என்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த வாதாபி நகரமும் இதில் வாழும் ஜனங்களும் ஒரு துன்பமின்றி செழித்து வாழட்டும். அவர்களுக்கு என்னால் எந்தவிதமான கெடுதலும் நேர வேண்டாம். ஆனால் அடியால் என் வாழ்நாளை இந்த வீட்டிலேயே தான் கழிப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரை விட்டு வெளியேறி வருவதற்கு உடன்பட மாட்டேன் என்றாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.